ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வாசு டிப்ஸ் சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் கிச்சனில் இருக்கிற மூணு பொருளை வச்சு பூஜை பாத்திரத்தை எப்படி பளிச்சுன்னு விளக்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் சொல்ல போகிறேன். கூடவே எனக்கு தெரிஞ்ச சில எளிமையான டிப்ஸும் இங்கே சொல்லியிருக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எங்கள் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆல்ங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. முதல்ல பூஜை பாத்திரத்தில் இருக்கிற எண்ணெயெல்லாம் சுத்தமாக டிஷ்யூ பேப்பரை வச்சு தொடச்சி எடுத்துடலாம். அதில் உள்ள குங்குமத்தையும் சுத்தமாக எடுத்து க்ளீன் பண்ணிடலாம். இதே போல் எல்லா விளக்குலையும் இருக்கிற எண்ணெயையும் குங்குமத்தையும் க்ளீன் பண்ணி எடுத்துருவோம். இதில் ஒரு 1/4 ஸ்பூன் சோப்பு பவுடரை தூவி சாதாரண பச்சை தண்ணி எடுத்து அதில் மூழ்கிற அளவுக்கு கொஞ்சம் ஊற்றி வச்சோம்னா எண்ணெய் பிசுக்கு கொஞ்சம் போயிடும். விளக்கும் போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இதே போல் எல்லா பாத்திரத்தையும் அந்த சோப்பு தண்ணியில் போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சிடலாம். இப்போ இந்த பாத்திரத்தை க்ளீன் பண்ணுறதுக்கு புளி 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லா கரைச்சி திக்காக எடுத்துருக்கேன். கல் உப்பை பொடி பண்ணி 1 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கிறேன். மைதா மாவு 1 ஸ்பூன், கூடவே ஒரு 1/2 ஸ்பூன் கிட்ட சோப்பு பவுடரையும் எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். சோப்பு தண்ணிக்குள்ளே இருக்கிற பூஜை பாத்திரம் எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா நம்ம வெளியில் எடுத்து இன்னொரு தாம்பாளத்தில் வச்சிடலாம். இப்போ அந்த ஒவ்வொரு பூஜை பாத்திரத்தையும் அந்த புளி கலவையை எடுத்து லேசாக தேய்ச்சி வைக்கலாம். ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அதில் நம்ம கல் உப்பை பொடி பண்ணி சேர்த்துருக்கிறதுனால பளிச்சுன்னு போயிடும் உடனேயே. யூஸ்வலாக நம்ம வீட்டில் பாத்திரம் கழுவை யூஸ் பண்ணுற டிஷ்வாஷ் பார் இருந்தாலே அதை எடுத்துக்கலாம். கூடவே புதுசாக இருக்கிற ஸ்க்ரப்பர் தான் சாமி பாத்திரத்தெல்லாம் விளக்கிறதுக்கு எடுத்துக்கணும். ஒன்று தேங்காய் நாராக இருந்தாலும் சரி, எந்த ஸ்க்ரப்பராக இருந்தாலும் அது யூஸ் பண்ணாத புது ஸ்க்ரப்பராக இருக்கணும். இதையும் அதே போல் லேசாக தேய்ச்சாலே போதும். ரொம்பலாம் ஸ்ட்ரெயின் பண்ண தேவையே இல்லை. நல்லா நமக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும், பளிச்சுன்னு இருக்கும். இப்போ அதை நார்மல் வாட்டரில் முதல்ல கழுவிட்டு அடுத்து நம்ம குடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற கேன் வாட்டரோ இல்லை நல்ல தண்ணி எந்த தண்ணியாக இருந்தாலும் அதில் ஒரு 2 டம்ளர் தண்ணியை எடுத்து கொஞ்சமாக அதை கழுவுறதுக்கு யூஸ் பண்ணிக்கணும். கடைசியாக அந்த தண்ணியால் கழுவிடணும். ஏற்கனவே கழுவிட்டதுனால லேசாக கழுவுனா போதும். அதே போல் கழுவுன உடனே ட்ரை கிளாத்தை வச்சு சுத்தமாக தொடச்சிடணும். அப்படி இல்லைன்னா அந்த தண்ணி அங்கங்கே ஒவ்வொன்றா ட்ராப்பாக காஞ்ச உடனே தெரியும். முன்னாடி செஞ்ச மாதிரியே லேசாக தேய்ச்சிட்டு எல்லா பாத்திரத்தையும் ஒரு தடவை நார்மல் வாட்டரில் கழுவிட்டு அப்புறம் கேன் வாட்டரோ நல்ல தண்ணியோ கழுவிட்டு இதே போல் தொடச்சி எல்லாத்தையும் எடுத்து வச்சிடணும். அந்த மாதிரி வச்சோம்னா 4 நாள் ஆனாலும் விளக்குன பாத்திரம் அதே போலவே பளிச்சுன்னு இருக்கும். எல்லா பூஜை பாத்திரத்தையும் இப்போ விளக்கிட்டோம். அடுத்து மஞ்சள் குங்குமம் வைக்கலாம். குங்குமம் கொஞ்சம் ரெட் கலர் குங்குமமாக இருந்தால் பளிச்சுன்னு தெரியும். மெரூன் கலர் குங்குமம் அந்த அளவுக்கு தெரியாது. எல்லா இடத்துலையுமே ஒத்தப்படையில் மஞ்சள் குங்குமம் வைக்கணும். 3, 5 இந்த மாதிரி வைக்கணும். அடுத்து பஞ்சபாத்திரத்துக்கு ஒரு இடத்துல வைக்கலாம். விளக்குக்கு வைக்கும்போது எல்லா சுவாமிக்கும் வச்சுட்டு பெண் தெய்வங்களுக்கெல்லாம் திருமாங்கல்யத்தில் சின்னதாக ஒரு மஞ்சள் ஒரு குங்குமம் அப்படி வைக்கணும். அஷ்டலட்சுமிகளுக்கும் மஞ்சள் குங்குமம் திருமாங்கல்யத்தில் வச்சிட்டோம். அதே போல் எல்லா தட்டு எல்லாத்துக்குமே 3, 5 இப்படி தான் வைக்கணும். நல்ல ரெட் கலராக இருந்துச்சுன்னா குங்குமம் அதில் நம்ம வைக்கும்போது பளிச்சுன்னு தெரியும். மெரூன் கலர்னால் அந்த அளவுக்கு எடுப்பாக இருக்காது. அதனால் ரெட் கலரே நீங்களும் யூஸ் பண்ணுங்கள். எல்லா பூஜை பாத்திரத்துக்கும் மஞ்சள் குங்குமம் வச்ச உடனே விளக்குக்கு பின் சைடு அதே போல் ஒத்தப்படையில் 5, 3 இந்த மாதிரி குங்குமம் மஞ்சள் குங்குமம் வைக்கணும். அவ்வளவுதான். ரொம்ப சிம்பிளாக பூஜை பாத்திரம் பளிச்சுன்னு ஆயிடுச்சு. எனக்கு தெரிஞ்ச எளிமையான டிப்ஸும் இதில் கொடுத்துருக்குறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.